ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன், உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறார், ஐ வில் fulfill my promise. என்னுடைய வாக்குத்தத்தங்களை உன்னிலே நிறைவேற்றுவேன். உனக்கு வாக்களித்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒருவர் ஒரு ஆள் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்ன, அந்த நாட்டுக்கு போ, நான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு உன் மூலமாக என் வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த சபையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அந்த சபையாரோட தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க எடுக்கல. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ உங்களை சுச்சுவேஷனில் எந்த ஊழியக்காரன் எடுக்கிறப்பில்ல என்று நோ என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த ஊழியரோ ஜெபிக்கிறார். கர்த்தர் மறுபடியும் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான வார்த்தையை போடுகிறார், யூ கோ, நீ போன்னு சொல்லி. ஆகவே அவரே ட்ரை பண்ணி டிராவல்ஸ் மூலமாக டிக்கெட்டெல்லாம் எடுத்து அந்த நாட்டுக்கு போகிறார். ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே இமிக்ரேஷனில் இவரோடு சேர்ந்து ஒரு 4-5 பேரை பிடிச்சி தனியாக உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்டாங்களா, வாட் பர்பஸ் யூ ஆர் கோயிங், என்ன பர்பஸுக்கு அந்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒருத்தர் பார்க்கணும், சாட்சிக்கு போகிறேன், ஒருத்தர் பார்க்க போகிறேன், உட்கார் அப்படின்ட்டார். உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வேளையில் ஒரு நிறைய மற்றவங்கள்ட்ட பேச்சு என்கரேஜ் ஆகி சில உடனே இன்றைக்கி சீல் அடித்து பாஸ்போர்ட்டை கொடுத்து டக்குன்னு அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 பேர் இருக்கிற நேரத்தில் இவர் உட்கார்ந்துருக்க பக்கத்தில் ஒரு அந்த நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி ரொம்ப துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் ஒருத்தர் அப்படியே கையில் வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நேராக போய் எரேமியா 29:10ஆம் வசனத்தை சொல்லி, நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய நல் வார்த்தைகளை உன்னிலே நிறைவேற்றுவார். அந்த ஒரு வார்த்தை தான் இது ஆண்டவர் சொல்றார் என்று சொல்லிவிட்டார்கள். டக்குன்னு எழுத, அவருடைய பேர் ஜெமிமா. டக்குன்னு நினச்சா, how do you know about me, என்னை பற்றி எப்படி உனக்கு தெரியும்? இந்த வார்த்தை காலையிலிருந்து என் உள்ளத்தை குத்திக்கிட்டே இருக்குது. ஐ அம் தி சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய மனிதன் என்று சொன்ன உடனே அவன் நேரடியாக வயசோட பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட்டை வாங்கினா, நேர உள்ள போனா, அதை எல்லாம் சீல் பண்ணி, நீ உள்ள போ, நேரடியாக நாட்டுக்குள்ளே போ என்று அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். அவள் சொன்னாலாம், எனக்காகவே கர்த்தர் உன்னை அனுப்பியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு எல்லா ஊழியங்களையும் வெற்றியோடு திரும்பி அவள் அந்த நாட்டிலிருந்து ஜெயமாக ஊழியத்தை செய்து முடித்த அந்த அருமையான சகோதரன் திரும்பி வந்தாராம். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி. God has a purpose about you. உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு சகோதரா. காலையில கலக்கத்தோடு இருக்கிறியே, ஏன் why God has a great purpose about you. கர்த்தர் உன்னை பற்றி ஒரு பெரிய நோக்கத்தை வைத்து இருக்கிறார். That's why God has sent you. அதனால தான் கர்த்தர் உன்னை அனுப்பி இருக்கிறார். அதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்கிறாயா? ஏனோதான இருக்கிறியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், சிறைப்பட்டு அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு விடுதலை உண்டு, நிச்சயமாய் என் வார்த்தைகள் நல் வார்த்தைகள் நிறைவேறும். உன்னோட சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். உன் வேதனையை திருப்ப போகிறார். உன் கண்ணீரை திருப்ப போகிறார். இன்று கண்ட எகிப்தியனை ஒரு காலம் காணப்போகலை. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். எது உங்களை தடை பண்ணி கொண்டு இருந்ததோ, எது நடக்கலைன்னு சொல்லி உங்களை ஒரு ரெட் லைன் போட்டு ஒரு கட்டம் கட்டி வச்ச மாதிரி வச்சிருக்காங்களோ, கவலைப்படாதீங்க. எல்லா கட்டுகளும் அவிழ்க்க போகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நொறுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் தம்முடைய ஒளிக்கு கொண்டு வர விரும்புகிறார். உன்னை நீயே பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிடாத, உனக்கு தாழ்த்து. கர்த்தர் நிறைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தின் நொறுங்குண்டு இருக்கிறவங்கள தான் கர்த்தர் பார்க்க முடியும். ஹேண்ட் சிரிக்கிறவங்கள கர்த்தர் பார்க்க முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும், ஐ ஆம் கிரேட் என்று சொல்ற கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. தாழ்த்தி இருக்கிறியா? நொறுக்கி இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தை சொல்லு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லுகிறேன். என் வாழ்க்கை நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு விடுதலை நடக்க போகுது. ஓ ஹல்லேலூயா, நான் ஆண்டவரே உம்முடைய வல்லமை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளை அதிசயங்களை செய்வார். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உன் வேதனை நான் திருப்புவேன், உன் கண்ணீரை நான் திருப்புவேன், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நல்வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு கொடுத்த வார்த்தை நிச்சயமாய் 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 நிறைவேறும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.